எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான வீடியோவாக தான் இருக்க போகுதுங்க. அது என்னன்னு பார்க்குறீங்களா? எங்கள் கிராமத்தில் வந்து இவ்வளோ நாள் அடித்த வெயிலுக்கு செம மழைங்க, பயங்கரமான மழை. அந்த மழையினால எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் போகலாம். பாருங்க, நேற்று வந்து அப்படியே பயங்கரமான மழைங்க, பயங்கரமான காற்று. இங்கே பாருங்கள், எல்லாமே பிரிச்சுட்டு போயிடுச்சு. எங்கள் வீட்டு முன்னாடி போட்டிருந்த பந்தல்லாம், இது வந்து வீட்டுக்குள்ளே போகிற வாசல், இதெல்லாம் பிரிச்சிருச்சுங்களா. அதனால அந்த மேலே இருக்கிற ஓடு வந்து கொஞ்சம் நீளம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த வழியை வந்து வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி வந்துருச்சுங்க. இறச்சி ஊற்றிக்கிட்டு தான் இருந்தோம். அங்கே பாருங்கள், இன்னுமே வாசலெல்லாம் எவ்வளோ ஈரமாக இருக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக தண்ணிங்க. இப்போ காலையிலேருந்து நல்லா வெயில் அடிக்குது, அதனால எல்லாமே இஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் எங்கள் பெரியம்மா அவங்க வீட்டு பக்கம் நான் போகிறேங்க. பாருங்கள், எல்லாமே நல்ல மழை. பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பா வந்து வேலைக்கு போயிட்டு என்னமோ சாப்பிட்ருக்குறாரு. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பெரியப்பா, என்ன சாப்பிட்ருக்குறீங்க ரெண்டு பேர்? எனக்கு ஒரு ரூபா கொடுங்க. ஏன் பெரியம்மா, என்ன சோறு? என்ன குழம்பு? கறி குழம்பா? கறி குழம்பு இல்லையா? தக்காளி குழம்பா? பச்சை காயாக இருக்கும்போது பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க, காயவே காணா. இல்லையா காய்? ஒன்று கூட கிடைக்காதாட்டு இருக்குதா? அங்கிருந்து வந்துடுறாங்களா? சரி. சோறு குழம்பு பொழுதோடைக்கு ஆக்கியாச்சா? இப்போதான் வேலைக்கு போயிட்டு வந்தீங்க, அதுக்குள்ள ஆக்கியாச்சா? நீ வேலைக்கு போகலே வெறிப்பா. என்ன குழம்பு? வெங்காய சட்னியா? ஓஹோ, சரி. மாமா, மழையெல்லாம் நம்ம ஊரில் நல்ல மழையா மாமா? 2 உழவு மழையா? உழவு மழைன்னு சொல்கிறாங்களா மாமா? படைக்கால் நிற்குமா அந்த தண்ணி? படைக்கால்னா என்னங்க? படைக்கால்னா உழவு ஓட்டுற படைக்கால். உழவு ஓட்டுறது சொல்கிறீங்க? உழவு ஓட்டுற மிஷினு. அந்த படைக்கால் வந்து எத்தனை அப்படி அறுத்து விட்டுக்கிட்டு போக படைக்காம வாக்கிய மாதிரி போட்டு போகு. அது நல்லா மண் வந்து ஈரமாகிறதுக்கு தண்ணினாத 2 மழைங்கிறது. அதுக்கு தான் படைக்காலுங்கிறது. அந்த இந்த செக்கு அளவு சொல்லுவாங்களே, செக்கு நிறைஞ்சா ஒரு அளவு மழையா? வந்து செக்கு, இந்த செக்கு நிறைஞ்சா ஒரு அளவுக்கு. அப்போ இந்த செக்கு நிறைஞ்சிருக்குது பாருங்க. இது வந்து கம்பு குத்துற செக்கு. இந்த செக்கு நிறைஞ்சிருக்குது பாருங்க. இது நிறைஞ்சிருந்தா ஓரளவு மழை. 2 உழவா? அந்த செக்கு நிறைஞ்சா 2 உழவு மழை. கொஞ்சம் கிடந்ததுன்னா ஓரளவு, கொஞ்சம் கிடந்தா அது உழவு மழையை பார்க்க. ஒரு செக்கு நிறைஞ்சிருக்குது. அப்போ 2 உழவு மழை இருக்கு. இந்த செக்கு தான் அளவு. ஏங்க மாமா, 2 உழவு மழை வேஞ்சிருக்குது. சரி, நான் போகிறேன் மாமா எங்கள் வீட்டுக்கு. சிரிப்பழகா, எங்கடா சைக்கிள் விட்டுட்டு போகிற? மழை பெய்யவும் எல்லாம் நல்லா செழிப்பாக இருக்குது பாருங்கள். இந்த வாழை மரமெல்லாம் எங்கள் ஊர் குட்டி பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம மல்லிகைப்பூ செடி பார்க்கலாம் வாங்க. மழை பெய்யவும் பாருங்கள், சும்மா தலை இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம மல்லிகைப்பூ செடி. செம மழைங்க. பூவும் இருக்குது பாருங்கள். ஒன்றார மழையில் அப்படியே செடி நல்லா குளிர்ச்சி அடைஞ்சு பூ எடுத்துருக்குது பாருங்கள். மழை பெய்ஞ்சதில் வந்து செடி தளைஞ்சு இப்போ பூ எடுத்துருக்குதுங்க. என்னதான் நம்ம தண்ணி ஊற்றினாலும் மழை பெஞ்சு பூ எடுக்கிற மாதிரி இருக்காது. மழை பெஞ்சுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போதான் தளைஞ்சிருக்குது, அதனால பூ வந்து கம்மியாக தான் இருக்குது. பாருங்க, இப்போதான் மழை பெஞ்சு செடி தளைஞ்சிட்டு இருக்குது. இன்னும் தளைஞ்சு பூ எடுக்கும். இப்போதைக்கு இவ்வளோதான் கிடச்சிருக்குதுங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி குண்டு மல்லிகைப்பூ கிடைக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சின்னம்மா, இந்த பையெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஜாமானுமா எங்கே? கத்திரிக்காய், தக்காளி, கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் 100 ரூபாய்க்கு விற்கிதா? இறங்கி போய் முழிக்கிறேன் சின்னம்மா. பையனாலும் இறக்கிட்டுனாலும் பேசுங்க.
பாருங்க எங்கள் சின்னம்மா சந்தைக்கு போயிட்டு பையை தூக்கி சுமந்துட்டு வந்துட்டு இவளுக்கு வேறு வேலையில் சல்ல எடுத்து வந்துட்டு முதல்ல தண்ணி குடிக்க போகிறேன்ட்டு போகிறாங்க எங்கள் சின்னம்மா. சின்னம்மா மழையெல்லாம் நம்ம ஊரில் எப்படி மழை? பயங்கர மழையா? ஆ ஆ குளுகுலுன்னு இருக்குதா? இத்தனை நாளாக இருந்ததுக்கு வெயிலுக்கு பிடிச்சிருக்குதா? தண்ணி கொண்டா வாப்பா. வீட்டுக்குள்ள ஓடிட்டா. சரி நான் போகிறேன், நீ வா. இப்போ அப்படியே நம்ம எங்கள் கிராமத்தையும் நான் உங்களுக்கு சுற்றி காட்டிட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேன், எங்கள் வீட்டு சைடு வந்துட்டேங்க. இங்கே ஒரு மல்லிகைப்பூ செடி இருக்குது, அதுவும் இப்போ கட் பண்ணி விட்டு தளர்ந்துட்டு இருக்குது. பார்த்தீங்களா, மழை பெஞ்சதுனால எங்கள் ஊருக்குள்ள எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போயும் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் எங்கள் ஊர் வந்து எங்கள் கிராமம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். அப்புறம் வந்து ஒரு விஷயம் பார்க்கணுங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்யாமல் இவ்வளோ நாள் அவ்வளோ வெயில், செம்ம வெயில் அடிச்சுதுங்க. எங்கே பார்த்தீங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே காஞ்சி போய் இப்படி ஒரு இலையை நம்ம கையில் எடுத்தாலுமே அது நொறுங்கி போகிற மாதிரி அவ்வளோ ஒரு காஞ்சி போய் தான் இருந்துச்சு. 2 மழை தான் பெஞ்சுங்க. அப்படியே மரமெல்லாம் ரொம்ப பசுமையாக பார்த்துருப்பீங்க நீங்களே, நம்ம மல்லிகைப்பூ செடியெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. வேறு லெவல் சூப்பராக இருக்குங்க. காலையில் 7 மணிக்கே அவ்வளோ மழை வந்துச்சு, பயங்கரமான ஒரு மழைன்னு சொல்கிறேன் பாருங்கள், சாரி, வெயிலாக இருந்துச்சுங்க. செம்ம வெயில், மழை வெயில் தான். ஒரு 3 மணிலேருந்து கருக்கு கட்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். எனக்கு பின்னாடி அப்படியே ஒரே மேகமூட்டமாக இருக்குது பாருங்கள். செம்ம மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி வந்து சரி மழை வந்ததுக்கப்புறம் எங்கள் கிராமம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி நான் காட்டினேன். இதுதான் எங்களுடைய கிராமம் பாருங்கள். பசங்களாம் சின்ன சின்ன பசங்களாம் விளையாண்டுருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு கிளைமேட்டாக இருக்குங்க. அப்படியே ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் இருக்குது இன்றைக்கி எங்கள் ஊர். பாருங்கள் மழை பார்த்திங்கன்னா நேற்று வந்த மாதிரியே இன்றைக்கும் மழை நல்லா பயங்கரமான ஒரு மழையாக வரப்போகுது. மழை வர ஓரத்தில் இருக்குது. மேகம் வந்து ஒரே கருகும்னு இருட்டு கட்டிக்கிட்டு இருக்குது பாருங்கள். மேலே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு கிளைமேட்டாக இருக்குது. எப்படி இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா மழை வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். காற்றுல வந்து வீடெல்லாம் பிரிச்சுட்டு போனாலும் பரவாயில்ல, மழை வந்து நம்ம நாட்டுக்கு ரொம்பவே முக்கியம். வெயில் வந்து தாங்க முடியாது. அதனால் மழை வரணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம். அதே மாதிரி மழையும் வந்துருச்சு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் கிராமம் வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி தான் ஆகணும். பாய்.